பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றான மெய்தேவன். பாடம் 11. பிதாவையும் குமாரனையும் இணைத்து சொல்லப்பட்ட நிகழ்வுகள். பிரியமானவர்களே, விம்கோநகர் கிறிஸ்டியன் சபை ஊழியக்காரனாகிய வில்லகுமார் உங்களுக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஊழியக்காரர் தன்னை சிருஷ்டித்த பிதாவாகிய தேவனை அறியாவிட்டால் அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசியாவிட்டால் அவருடைய ஊழியமும் வாழ்க்கையும் அவரை பின்பற்றுகிறவருடைய வாழ்க்கையும் வீண் என்றும் அவருடைய உபதேசங்கள் ஒருவரை நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தாது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கிறிஸ்தவர்களின் ஒரு சாரார் இயேசுவே மெய்யான தேவன் என்றும், இன்னொரு சாரார் ஒரே தேவன் சம அந்தஸ்துள்ள மூன்று தேவனாய் செயல்படுகிறார் என்றும் வேதத்திற்கு விரோதமாக போதிக்கிறபடியால் இந்த பாடங்களின் நோக்கமே ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தையின்படி பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றான மெய் தேவன் என்பதை உறுதிப்படுத்துவதே ஆகும். இதற்கு முந்தைய 4 பாடங்களில் பிதாவையும் குமாரனையும் இணைத்து சொல்லப்பட்ட 8 ஓமைகளையும் தரிசனங்களையும் ஆராய்ந்து அதன் மூலம் ஆண்டவராகிய இயேசுவே ஒன்றான மெய்தேவன் என்று சொல்லுகிற பெந்தேகோஸ்தேக்காரர்களின் உபதேசமும், ஒரே தேவன் சம அந்தஸ்துள்ள மூவராய் செயல்படுகிறார் என்று சொல்லுகிற திருத்துவக்காரர்களின் உபதேசமும் பொய் என்பதை உறுதிப்படுத்தினோம். அதனால் பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றான மெய்தேவன் என்பதை திருஷ்டாந்தப்படுத்தினோம். இந்த பாடத்தில் அதன் தொடர்ச்சியாக இன்னும் சில நிகழ்வுகளை ஆராய்வோம். 9. ஜெபம் பண்ணுகிறவரும் ஜெபத்திற்கு பதில் செய்கிறவரும். ஒருவர் தன்னுடைய வாழ்வில் தன்னால் தீர்த்து கொள்ள முடியாத பிரச்சனைகள், கஷ்டங்கள், வியாதிகள் வரும்போது அல்லது மரண பயம் வரும்போது அவைகளை தீர்த்து வைக்கக்கூடிய தன்னை விட மேலான வல்லமை படைத்த ஒருவரிடம் அவரை போற்றி துதித்து விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து அவைகளுக்கு நிவாரணம் தேடுவதே ஜெபம் ஆகும். ஆண்டவராகிய இயேசுவும் ஜெபம் பண்ணினார். லூக்கா 5:16 ஆண்டவராகிய இயேசு வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்றும், மத்தேயு 14:23 அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறினார் என்றும், மார்க்கு 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்றும், லூக்கா 9:28 அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார் என்றும், இப்படி அநேக முறை ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் ஜெபம் பண்ணும்போது கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து முழங்கால் படியிட்டு தேவனை ஸ்தோத்தரித்து தேவனை பிதாவே என்றும், பரிசுத்த பிதாவே என்றும், நீதியுள்ள பிதாவே என்றும், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே என்றும் சொல்லி ஜெபம் செய்திருக்கிறார். ஆண்டவரே இயேசு தேவனானால் அல்லது அவர் தேவனுக்கு சமமானவரா ஆனால் அவர் யாரிடமும் தன்னை வருத்தி ஜெபம் பண்ண தேவையில்லை. அவர் தன்னை அனுப்பின பிதாவினிடம் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தபடியால் அவருக்கு மேலாக அவர் ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறவர் ஒரு இருக்கிறார் என்று அறிகிறோம். எனவே ஆண்டவராகிய இயேசு ஒன்றான மெய் தேவனும் அல்ல, தேவனுக்கு சமமானவரும் அல்ல. எனவே பெந்தேகோஸ்தேக்காரரின் உபதேசமும் திருத்துவக்காரரின் உபதேசமும் பொய் என்று அறிகிறோம். ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவர் தேவனை, ஆண்டவராகிய இயேசுதான். மத்தேயு 6:9 நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பர மண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி பிதாவை நோக்கித்தான் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மேலும் மத்தேயு 6:6 நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்றும், ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பக்கூடாது என்றும், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆகவே எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால் ஆகாயத்து பட்சிகளையும் உங்கள் பரமபிதா தான் பிழைப்பூட்டுகிறார். காட்டு புஷ்பங்களுக்கும் காட்டு புல்லுக்கும் அவர்தான் உடுத்துவிக்கிறார். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் மத்தேயு 7:9-11 வசனங்களில் உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்க தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களைய நீங்கள்
உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்றும், மேலும் நீ தர்மம் செய்யும் போதும் உபவாசிக்கும் போதும் உன் பிதாவுக்கு மாத்திரமே அது தெரியும்படி உன் பிதாவுக்கு மாத்திரமே அது தெரியும்படி பண்ணு, ஏனென்றால் அவரே அவைகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு தேவனானால் அவரே நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கலாம். நம்முடைய ஜெபங்களுக்கும் கிரியைகளுக்கும் பலனளிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு அல்ல, மாறாக பிதாவாகிய தேவனே என்று ஆண்டவராகிய இயேசுவை சொல்லுகிறபடியால் அவர் ஒன்றான மெய் தேவனும் அல்ல, தேவனுக்கு சமமானவரும் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இந்த அடிப்படை உபதேசம் கூட தெரியாத ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, கர்த்தாவே, ஏசப்பா, பரிசுத்த ஆவியானவரே என்று ஆண்டவரை இயேசுவிடமும் பரிசுத்த ஆவியானவரிடம் ஜெபிப்பது வேடிக்கையாக இருக்கிறது அல்லவா? எனவே இயேசுவே தேவன் என்கிற பெந்தேகோஸ்தேக்காரன் உபதேசமும் ஒரே தேவன் சம அந்தஸ்துள்ள மூவராய் செயல்படுகிறார் என்ற திரித்து உபதேசமும் பொய் என்று அறிகிறோம். அப்போஸ்தலர்கள் பிதாவை நோக்கியே ஜெபம் பண்ணினார்கள். அநேகர் ஆண்டவரை இயேசு தேவன் என்று அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சந்தேகத்துக்கு இடமின்றி அவரும் தேவன்தான் என்று வாதாடுகிறார்கள். ஆனால் பிசாசும் தேவன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை வசதியாக மறந்து விடுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு தேவனானால் அவருக்கு சாட்சியாக நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்களும், ஆண்டவராகிய இயேசு அவரே தேவனானால் அவருக்கு சாட்சியாக நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்களும் தங்கள் ஜெபங்களில் அவரைத்தானே ஸ்தோத்திரித்து தங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அவரிடம் தானே எடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அவருடைய ஜெபம் செய்யவில்லையே. ஒவ்வொரு நிருபங்களின் ஆரம்பத்திலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று தேவனைத்தானே ஸ்தோத்திரிக்கிறார்கள். மேலும் எபேசியர் 3:14-21 இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கு நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்க இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொள்கிறேன் என்றும், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய பிதாவாகிய தேவனுக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா கால மகிமை உண்டாவதாக என்றும், எபேசியர் 5:20 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்கள் என்றும், கொலோசையர் 3:17 வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்கள் என்றும் பிதாவாகிய தேவனைத்தானே ஸ்தோத்திரித்தார்கள். மேலும் ரோமர் 15:5 நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்துங்கள் என்றும், ரோமர் 16:26-27 என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக என்றும், 1 தீமோத்தேயு 1:17 நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ளமாக இருக்க தேவனுக்கு கனமும் மகிமையும் சதாக்களை உண்டாயிருப்பதாக என்றும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷ ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதமாக இருக்கிறவர் அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாவதாக என்றும், எபிரேயர் 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனிய ஸ்தோத்திர பலியை இயேசு கிறிஸ்து மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்றும், 1 பேதுரு 4:11 எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படவே செய்வீர்களாக, எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படவே செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாக்களை உண்டாயிருப்பதாக என்றும், பிதாவாகிய தேவனைத்தானே ஸ்தோத்திரித்து அவரிடமே ஜெபம் பண்ணுகிறபடியால் அவரே ஒன்றான மெய் தேவன் என்று அறிகிறோம். இப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே இயேசுவே தேவன் என்கிற பெந்தேகோஸ்தேயர் உபதேசமும் ஒரே தேவன் சம அந்தஸ்துள்ள மூவராய் செயல்படுகிறார் என்ற திருத்த உபதேசமும் பொய் என்று அறிகிறோம். 10 கெத்செமனே தோட்டமும் சிலுவையும்.
ஆண்டவராக இயேசு அவர் காட்டி கொடுப்பதற்கு முன்பாக மத்தேயு 26:36 முதல் 44 வசனங்களில் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரோடு கெத்செமனே எனப்பட்ட இடத்துக்கு வந்து அவர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணவும் நீங்கள் எங்கே உட்கார்ந்தீர்கள் என்று சொல்லி துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்தீர்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இதை என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் மறுபடியும் அவரை விட்டு 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளே சொல்லி ஜெபம் பண்ணினார். இதே நிகழ்ச்சியை லூக்கா 22:44 அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுகிற அளவுக்கு ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசுவே தேவனானால் அல்லது அவர் தேவனுக்கு சமமானவரானால் அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவன் துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்ல தேவையில்லையே. பிதாவாகிய தேவனை நோக்கி முகங்குப்புற விழ தேவையில்லையே. அவருக்கு முன்பாக வியாகுலப்பட தேவையில்லையே. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுகிற அளவுக்கு போராட தேவையில்லையே. எனவே அவருக்கு மேலாக அவருடைய விண்ணப்பத்தை கேட்க, அவருடைய பாடுகளை நோக்கி பார்க்க தேவன் ஒரு இருக்கிறார் என்று ஆண்டவராய் இயேசு அறிந்திருந்தார். நாம் தான் அந்த தேவனை அறியவில்லை. இப்பொழுது ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே தொங்குகிறார். மத்தேயு 27:46 என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்றும், பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்றும் மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையே எபிரேயர் 5:7 அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் என்றும், பிலிப்பியர் 2:8 அவர் மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசுவே தேவனானால் அல்லது தேவனுக்கு சமமானவரானால் இன்னொருவரிடம் ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்ல வேண்டும்? ஏனென்றால் அவரை விட மேலானவரான தேவன் அவரை ரட்சிப்பார் என்று எண்ணியிருந்தார். தன்னுடைய ஆவியை தேவனுக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியம் என்ன? தேவன் கொடுத்த ஆவியை ஆவிகளின் பிதாவிடமே திரும்ப கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அவர் சிலுவையின் மரணபரியந்தமும் தேவனுக்கு ஏன் கீழ்ப்படிந்தவராய் இருக்க வேண்டும்? ஏனென்றால் அவர் தேவனுடைய சித்தத்தை செய்யவே அனுப்பப்பட்டார். ஏன் அவர் தம்மைத்தாமே தாழ்த்த வேண்டும்? ஏனென்றால் தேவன் அவரை விட மேலானவர். தேவனே அவருக்கு தலை. யாவரும் அவருக்கு பணிந்தே ஆக வேண்டும். எனவே இயேசுவே தேவன் என்கிற பெந்தேகோஸ்தேக்காரன் உபதேசமும், ஒரே தேவன் சம அந்தஸ்துள்ள மூவராய் செயல்படுகிறார் என்கிற திருத்த உபதேசமும் பொய் என்று அறிகிறோம். அநேகர் ஆண்டவராக இயேசு மனிதனாய் உலகத்தில் வந்ததினால்தான் அவர் ஜெபம் பண்ணினார் என்கிறார்கள். ஆனால் அவர் இப்பொழுதும் தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாகத்தில் உட்கார்ந்த பிறகும், அதாவது ஆண்டவராக இயேசு இப்பொழுதும் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாகத்தில் உட்கார்ந்த பிறகும் நமக்காக வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால் தான் ரோமர் 8:34 அவரே தேவனுடைய வலது பாகத்திலும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்றும், எபிரேயர் 7:25 தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் என்றும், எபிரேயர் 7:25 பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார் என்றும், 1 யோவான் 2:1 ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்றும், யோவான் 16:26 அந்த நாளிலே நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்றார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை இயேசுவே தேவனானால் அல்லது தேவனுக்கு சமமானவரானால் அவர் யாரிடமும் நமக்காக வேண்டு செய்யவோ பரிந்து பேசவோ தேவையில்லையே. அவரே நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கலாம். ஆனால் அவர் பிதாவாகிய தேவனிடம் நமக்காக வேண்டுதல் செய்து நமக்காக பரிந்து பேசுகிறபடியால்
பிதாவாகிய தேவனே சர்வ வல்லமுள்ள தேவன் என்று ஆண்டவராய் இயேசு அறிந்திருந்தார். எனவே இயேசுவே மெய்யான தேவன் என்கிற பெந்தேகோஸ்தேக்காரன் உபதேசமும் ஒரே தேவன் சமாந்தஸ்துள்ள மூவராய் செயல்படுகிறார் என்கிற திருத்துவ உபதேசமும் பொய் என்று அறிகிறோம். எனவே பிதாவாகிய தேவன் ஒருவரே ஒன்றான மெய் தேவன் என்று அறிகிறோம். இந்த பாடத்தை கேட்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாடங்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அனைவருக்கு ஷேர் செய்யுங்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.